நம்ம இப்போ ஈஸி அண்ட் சிம்பிளாக எப்படி சிக்கன் கிரேவி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஒரு குக்கர் எடுத்துப்போம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துப்போம். கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம் அதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு எண்ணெயில் போட்டு லைட்டாக அது சூடான பிறகு நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்போம். வெங்காயம் போடலாம். நாங்கள் இப்போதைக்கு ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். வெங்காயம் போட்டு லைட்டாக கொஞ்சம் புரிஞ்சு ப்ரௌனிஷ் ஆகிற ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது. இஞ்சி ஈக்குவலாக பூண்டு சமமாக அரைச்சி யூஸ் பண்ணது. அதுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளி போடணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது ஸ்பெஷல் குழம்பு மிளகாத்தூள். இந்த கப்பில் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் செஞ்சது. அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர். ஸோ 3மே சேர்த்து இந்த பவுலில் வச்சு நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நல்லாவே ஸ்மெல் சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவிக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் நம்ம உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சு நம்ம எடுத்தோன்னா நமக்கு தேவையான கிரேவி வந்துருச்சு. இதுக்கு தேவையாக உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் அதுக்கு நிறைய கொஞ்சம் தண்ணி ஈக்குவலாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா அது குழம்பு மாதிரி வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.